அன்பான சகோதர சகோதர தேவ பிள்ளைகளை கிறிஸ்துவின் மனவாட்டியில் உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டா இருப்பதாக ஆமேன். இந்த நாளிலும் பரிசுத்தாவை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் விபச்சாரம் இந்த காரியத்தை குறித்து கொலசேயர் 3 அதிகாரம் 3 வசனத்தில் என்ன சொல்றாருன்னா, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அப்படி உங்களுடைய விசுவாச இதன்படி மறைந்திருக்கிறேன்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னா சில உலகப்புறமான காரியங்கள் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட வேண்டும். இங்கே பவுல் சொல்லுகிறார், அதே 3 அதிகாரம் கொலசேயர் 3 அதிகாரம் 5 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிர ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இதெல்லாம் நீங்கள் அழித்து போட்டீங்கன்னா உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துக்குள்ளதான். ஆனால் இதை எல்லாமே நாம் எண்ணுகிற மாதிரி உடனே எடுத்து போடுகிற காரியம் அல்ல. அப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட விசுவாசம் இருக்கு இல்லையா, என் ஜீவன் தான் கிறிஸ்துன்னு நான் விசுவாசிக்கும் போது அந்த கிறிஸ்து நம்மிலிருந்து இதை அவராய் எடுத்து போட்டுருவார். சரி, இந்த வசனத்தை மீண்டும் வாசிக்குவோம். கொலசேயர் 3 அதிகாரம் 5 வசனம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரீச்சை, விக்கிர ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இங்கே ஒரு காரியம் மற்றும் மேலே இருக்கிற காரியத்தில் ஒரு காரியம் விபச்சாரம். இந்த காரியத்தை குறித்து காண்போம். முழுமையாக பரிசுத்தாவை வெளிப்படுத்துறதுக்கு நேர குறைவு. ஒரே ஒரு வார்த்தை, விபச்சாரம். இந்த விபச்சாரம்னு பார்த்தா நம்ம உலகபூர்வமாக நம்ம சிந்தியாமல், இந்த விபச்சாரம் ஆவிக்குள்ளான காரியமாக பார்த்தீங்கன்னா, முதலாவது நம் இந்த காரியத்தின்படி, உலகபூர்வமான இந்த காரியத்தின்படி உலகத்தில் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இந்த உலகத்தான் நம்மை அப்படித்தான் வைத்திருந்தான். தீமையான காரியங்கள், பாவ செயல் எல்லாமே விபச்சாரம் தான். இதையெல்லாம் அவனுடைய அதிகாரத்தில் நாம் அடிமையாக இருந்தபோது நாம் இதெல்லாம் செய்தோம். அப்படி இருக்கிற வேலை தான் பிதாவான தேவன் தம்முடைய குமாரனை கொண்டு சிலுவையின் இரத்தத்தின் மூலமாக அவருடைய இரத்தத்தினால் நம்மளை மீட்டு நம்மளை கழுகி மீண்டுமாக பரிசுத்தவானாகவும் பிதாவின் புத்திரர்களாகவும் நம்மளை முழுமையாக மாற்றி, தேவன் முழுமையாக இன்னைக்கு நம்ம அப்பா பிதாவின் கூப்பிடக்கூடிய அந்த புத்திர சுவிகாரத்தினுடைய கிருபை நமக்கு தந்தார். இப்படி இருக்கிற வேளையில் நாம் மீண்டுமாக இந்த உலகக்கூடிய காரியத்தை சார்ந்து இருந்தோம் என்றால் இதைத்தான் விபச்சாரம் என்று ஆவிக்குரிய காரியம். ஒன்றல்ல, இதை குறித்து உலகபூர்வமாக ஒருவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நம்மிடத்தில் ஒருவர் உதவி கேட்க வருகிறார். அப்போ இந்த ஏற்றுக்கொண்டவருடைய காரியம், உதவி கேட்டவர் சொல்றாரு, நான் உங்களை நம்பி தான் வந்திருக்கிறேன், எனக்கு இந்த உதவி செய்யணும்னு, அது உங்களால் முடியும், நான் நம்புகிறேன். உடனே ஒன்று, நீங்கள் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நான் முடிச்சு கொடுத்துறேன், நம்பிட்டீங்கல்ல, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாமல் போங்க. இது உலகம், நம்மிலிருந்து புறப்பட்டது, இது உலகக்கூடியமான காரியம். அதே உதவி கேட்டவரிடத்தில், சரி உங்க காரியத்தை எல்லாத்தையும் நம்ம ஜெபத்தில் வைக்கிறேன், கண்டிப்பா தேவன் உங்களுக்கு ஒரு சமாதானமான ஒரு விடுதலையை கொடுப்பாரு, நம்மிடத்துல எதுவுமே இல்லை, தேவன் எதனாலும் செய்து முடிப்பார். அப்படி நம்மோட வார்த்தைகள் தேவனை சார்ந்திருக்கும் பொழுது, எதற்காக தான் தேவன் நம்மை அழைத்தார்? இதைத்தான் தேவனை சார்ந்து கொண்டு உலகத்தின் மூலியமாக நம்முடைய காரியங்கள் வெளிப்பட்டதென்றால் இதைத்தான் விபச்சாரம் என்று, அதாவது தேவனையும் ஏற்றுக்கொண்டு உலகத்தையும் சார்ந்து இந்த உலகக்கூடியமான காரியத்தை தேவனை கொண்டு நடப்பிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, இதுதான் விபச்சாரம். பரலோகம் இதைத்தான் விபச்சாரம் என்கிறது. சரி, இந்த காரியத்திற்காக
நம் பரிசுத்தம் வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே, உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.